உங்கள் வீட்டில் ஏசி இருக்குது, சம்மருக்கு மட்டும்தான் அந்த ஏசி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம், என் பேர் பெரியசாமி. ஃப்ரெஷ்ஷாக டெக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் ஏசி வச்சிருக்கிறீங்க, பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல சம்மருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, ஏசியை வந்து நீங்கள் கண்டிஷனாக இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது, கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏசியை வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த இந்த விஷயங்கள் எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும், செக் பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு ஏசி கண்டிஷனாக இருக்காங்கிறத செக் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கதவை வீட்டில் ஏசி இருக்கிற ரூமில் இருக்கிற ஜன்னல்ஸ் டோர் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாது, ஏசி மட்டும் ஓட்ட விடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஏசி நல்லா இருக்காங்கிறதும் தெரியும். ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப நாளாக ஏசி ஓட்டாதனால அந்த ஏசியோட ஃபின்ஸு ஏசி காயிலுக்குள்ளே என்னென்ன டஸ்ட் இருக்குது என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது இமீடியட்டாக அப்படியே டேரெக்டாக நீங்கள் எங்கே ப்ரீத் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு தான் வரும். இப்போ ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வைக்கும்போது அது ரீசர்க்குலேட் ஆகும், ஃப்ரெஷ் ஏர் உள்ளே போய் ரீசர்க்குலேட் ஆகும்போது உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆயிருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதுக்கு தான் நம்ம ஏசி கதவு ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு ரன் பண்ண வர்றது. அப்புறம் ஒரு 1 hour கழித்து ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு ஒரு 1 hour விட விடுங்க. அப்போது ஓடிட்டு நீங்கள் கதவை திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு கூலிங் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் டெம்பரேச்சர் 18 வச்சுக்கிட்டிங்கன்னா அவுட்டோரோட ஃபங்க்ஷன் வந்து ஃபுல் ஸ்பீடில் இருக்கும். ஏன்னா 18 வைக்கும்போது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணணும், அவுட்டோர் ஃபுல் ஸ்பீடில் ஓடும். அப்படி ஃபுல் ஸ்பீடில் ஓடும்போது என்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத நம்ம அந்த 1 hourல ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏசியை க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, ஏசி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் நீங்கள் 1 hour கழித்து டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 hour ஓட விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் இல்லை அப்படின்னா கம்பல்சரி டெக்னீஷியனை வர சொல்லி செக் பண்ணுறது தாங்க அட்வைசபிள். இல்லை கூலிங் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த சம்மருக்கு இந்த ஏசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.